Try this பேஜ் நம்பர் 96ல இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? Observe the pattern of numbers given in the slanting row earlier and complete the Pascal triangle. நமக்கு Pascal triangle complete பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இங்க கார்னர்ல இந்த கார்னர்ல இந்த இந்த ஸ்லாண்டிங் ரோ இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்? 1 போட்டுடணும். ஸோ இங்க 1 1 1 1 1 1 1 1 போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1 + 1 இந்த 1 + 1 ஆட் பண்ணி இங்க 2 போடணும். கிளியர்? அப்புறம் இங்க 1 + 1 + 2 ஆட் பண்ணி இங்க 3 போடணும். இங்க 2 + 1 ஆட் பண்ணி என்ன போடணும்? அதே 3 தான் வரும். அடுத்ததா இங்க 1 + 3 1 + 3 ஆட் பண்ணி என்ன போடணும்? 4 போடணும். 3 + 3 3 + 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 6. 3 + 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 4. அடுத்ததா 1 + 4 is 5. பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு கீழே என்னென்ன பாக்ஸ் இருக்கோ அதுல போட்டுடணும். 4 + 6 என்ன வரும்? 4 + 6 is 10. நெக்ஸ்ட் 6 + 4 என்ன வரும்? அதே 10 தான். அடுத்தது 4 + 1 4 + 1 என்ன வரும்? 5. அடுத்தது 1 + 5 1 + 5 is 6. 5 + 10 5 + 10 என்ன வரும்? 15. 10 + 10 10 + 10 is 20. Next 10 + 5 is again 15. 5 + 1 is 6. ஓகேவா? இப்போ நம்ம இது கம்ப்ளீட் ஆயிடும் பாருங்க. 1 + 6 is 7. 6 + 15 21. 15 + 20 35. 20 + 30 15 35. 15 + 6 21. 6 + 1 7. கிளியரா? ஸோ திஸ் இஸ் அடிஷன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு கீழே என்ன வருதோ அதை நம்ம போடணும். அது கீழே என்ன பாக்ஸ் இருக்கோ அதை நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஃபில் பண்ணலாமா? கம்ப்ளீட் த கிவன் பாஸ்கல் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இங்க 1 + 1 என்ன வரும்? 2 வரும். இங்க 1 + 3 is 4. அப்புறம் 3 + 3 is 6. அப்புறம் 3 + 1 is 4. கிளியரா? அடுத்ததா இங்க 1 + 4 5 போட்டாங்க. இங்க என்ன வரும்? 4 + 10 என்னது? 4 + 6 is 10. இங்க 6 + 4 is 10. கிளியரா? நெக்ஸ்ட் இங்க என்ன வரும் பாருங்க? 1 + 5 1 + 5 is 6. இப்போ இங்க என்ன வரும்? 5 + 10 is 15 போட்டாங்க. இங்க என்ன வரும்? 10 + 10 is 20. 20 போட்டாங்களா? அடுத்ததா 10 + 5 is 15. அப்புறம் இங்க 5 + 1 என்ன வரும்? 6. ஸோ மற்றதெல்லாம் நமக்கு ஆட் ஆயிடுச்சா பாருங்க. 1 1 7 21 35 26 21 7 1. எப்படி வந்தது? 6 + 1 7. 15 + 6 is 21. 20 + 15 is 35. இது 35 இது 21 இது 7 வந்தாச்சு. கிளியர்? ஸோ இது நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கேன் யூ ரிலேட் திஸ் பேட்டர்ன் வித் த பேட்டர்ன் டிஸ்கஸ்ட் இன் சிச்சுவேஷன் 2. ஸோ இது என்ன பேட்டர்ன்ல நமக்கு ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேன் யூ ரிலேட் திஸ் பேட்டர்ன், ஃபைண்ட் த காமன் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபைண்ட் த காமன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் நம்பர்ஸ் ஃபில்டு பை யூ. இதுல நம்ம என்னென்ன நம்பர்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம் பாருங்க. 2 4 6 4 அப்புறம் 10 10 அப்புறம் என்னது 6 26. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா தீஸ் ஆர் ஆல் ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் ஆல் ஈவன் நம்பர்ஸ். நம்ம எல்லாமே என்ன ஃபில் பண்ணியிருக்கோம்? வி ஃபில்ட் ஈவன் நம்பர்ஸ். ஸோ இதுதான் இதோட காமன் ப்ராப்பர்ட்டி. காமனாக நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஈவன் நம்பர்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கேன் யூ ரிலேட் திஸ் பேட்டர்ன் வித் த பேட்டர்ன் டிஸ்கஸ்ட் இன் த சிச்சுவேஷன் 2. ஸோ இது சிச்சுவேஷன் 2 பேஜ் நம்பர் 90ல கொடுத்துருக்கிறது. சிச்சுவேஷன் 2 பேஜ் நம்பர் 90ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சேமா தானே வருது. ஸோ இங்க பாருங்க, இதை எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பாருங்க. திஸ் ஒன் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? கிளியர்? அப்புறமா பாருங்க, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஸோ பாருங்க, இங்க கேப் இருக்கு, இங்க கேப் இருக்கு, இங்க கேப், இங்க கேப், இங்க கேப், இங்க கேப். ஸோ இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சேம் ஆஸ் திஸ் ஒன். நம்ம இதை எடுத்திருக்கோம், நமக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் தான் நமக்கு வந்திருக்கு. திஸ் இஸ் சேம் ஆஸ் திஸ் பேட்டர்ன். இதே நம்ம இன்னும் பெரிய பாஸ்கல்ஸ் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும்.
ஒரு பெரிய ட்ரையாங்கிள், குட்டி ட்ரையாங்கிள், கேப் விட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேன் யூ ரிலேட் திஸ் பேட்டர்ன் வித் த பேட்டர்ன் டிஸ்கஸ்ட் இன் சிச்சுவேஷன் 2? எஸ். நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? எஸ், தே ஆர் ஹேவிங் சேம் பேட்டர்ன். எஸ், தே ஹேவ் சேம் பேட்டர்ன். ஓகேவா? சரியா? நம்ம இதையும் ரிலேட் பண்றோம். குட்டி பாஸ்கல்னா 1 மட்டும் போடலாம். பெரிய பாஸ்கல்னா இந்த மாரி ரிலேட் ஆகும். ஸோ நமக்கு பாருங்க இதே மாதிரி தான் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இங்க ஒரு ட்ரையாங்கிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ட்ரையாங்கிள் நமக்கு இது கிடையாது. ஸோ நமக்கு இங்க இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணினோம்னா என்ன வரும்? பெருசா ஃபார்ம் ஆகும். அதனால இது ஒரே ஒரு பாக்ஸ். அதே மாரி இங்க ஒரு பாக்ஸ். கிளியரா? இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணினோம்னா இது இப்படியே ஃபார்ம் ஆகும் பெருசா.